நாங்கள் ஊழியத்தில் போயிருந்த பொழுது சமீபத்தில் அந்த ஊழியத்தை முடித்துவிட்டு கிளம்புகிற நேரத்தில் ஒரு பெரிய கூட்டம் வந்தார்கள். அந்த கூட்டத்தை ஏவி விட்டதே இன்னொரு கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவர்கள். அது எங்களுக்கு பின்னால் தான் தெரியும். ஆனால் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் எதிர்த்தவர்கள் வந்தார்கள், இருந்தவர்கள் எல்லாம் அடித்தார்கள். ஒரு பழைய வாகனம் எங்களிடத்தில் இருந்தது, அதனுடைய ஊழியங்களுக்காய் அது ஒரு நண்பர்களின் மூலமாய் அது கொடுக்கப்பட்டிருந்தது. அதிலே அந்த ஒரு வாகனத்தில் தான் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஊழியத்திற்கு செல்வோம். ஆனால் அந்த மிக பாட் என்கிற அந்த இடத்திலே அது உடைக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது. நான் யோசித்தேன், இந்த ஒரு விஷயத்தில் எங்கே தவறு நடந்தது என்று தெரியவில்லையே அப்படின்னு நான் யோசித்துட்டு இருக்கும் பொழுது அந்த வாகனத்தை போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் என்கிட்ட கேட்டாங்க, வந்தவங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், வந்தவர்கள் யார் என்று தெரியும், அவருடைய முகங்கள் தெரியும், அவருடைய போட்டோக்கள் எனக்கு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் யோசித்தேன், நான் ஏன் போய் அவர்களோடு கூட பிரச்சனை செய்ய வேண்டும்? நான் அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன், நாங்கள் யாருடைய பெயர்லையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. இந்த வாகனத்தை நான் இங்கிருந்து 60 கிலோமீட்டர் எடுத்துட்டு போகணும். உடைந்த வாகனத்தை நான் கொண்டு செல்ல முடியாது. அதற்கு மட்டும் நான் ஒரு எஃப்ஐஆர் காப்பி மட்டும் எனக்கு போட்டு கொடுங்க. எனக்கு எந்த நபர்களுடைய பெயரோ காரியங்களோ விவரங்களையோ எனக்கு தருவதற்கு நான் ஆயத்தமா இல்லை. சரி என்று சொல்லி அவர் சொன்னார், எனக்கு அப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, நான் இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணிடுவேன், ஆனால் உங்களுக்கு தான் நஷ்டம். நான் சொன்னேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதை எல்லாவற்றையும் முடித்து விட்டு அந்த உடைந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு முழுவதும் கண்ணாடி கற்கள், நானும் என்னுடைய நண்பரும் அதை ஓட்டி கொண்டு வந்தோம். 60 கிலோமீட்டர் கொண்டு வந்து காரியங்கள் எல்லாம் செய்து சில நாட்கள், கடினமான நாட்களில் போக வேண்டி இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு சின்ன இடத்திலே மருத்துவமனை ஊழியங்களின் மூலமாய் அநேகருக்கு உதவி செய்து இயேசுவை பற்றி சொல்லி கொண்டிருந்த அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்து 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதே இடத்திலே உள்ள ஒரு பெரிய அரசியல்வாதியினுடைய உதவியாளர் வந்து சொன்னார், நான் ஒரு இடத்தை கட்டுகிறேன், அந்த இடத்தை உங்களுக்கு தான் நான் வாடகைக்கு தரப்போகிறேன், நீங்களே வந்து அந்த இடத்துல மருத்துவமனையை ஆரம்பியுங்கள். நான் சொன்னேன், அவ்வளவு வாடகையெல்லாம் கொடுத்து என்னால் செய்ய முடியாது. அவர் சொன்னார், நான் வாடகையை பற்றி எதுவும் சொல்லலை, நீங்கள் இருக்கிறத கொடுத்தா போதும். ஆச்சரியமான காரியம். அநேகர் போட்டி போட்டு அதற்கு கேட்டுக்கொண்டிருந்த நிலையில ஒரு சின்ன இடத்திலிருந்து இன்றைக்கு 35 பெட் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் மூலமாய் சுவிசேஷத்தை சொல்வதற்கு கர்த்தர் வாசலை திறந்தார். நான் இதை சொல்வதற்கு காரணம் சாதித்து விட்டோம் என்று சொல்வதற்காய் அல்ல. இந்த விசுவாசம் பஞ்சத்திலே நிற்கிறது மட்டுமல்ல, நம்மளை எதிர்த்து போராடுகிற ஜனங்கள் வரும் பொழுதும் இவர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஒருவேளை 2 கிணத்தை இவர்கள் மூடுவார்கள், அவ்வளவுதான், 100 விளைச்சலை இவர்கள் தடுக்க முடியாது, ராஜாக்கள் எங்களுடைய வெளிச்சத்தினிடத்திலே வருவதை இவர்கள் தடுக்க முடியாது, தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற விரிவாக்கத்தை தடுக்க முடியாது என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்குக்குள் அது வலுவாய் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எங்கே வைத்திருக்கிறோம்? சில மனிதர்களை நாம் நம்புகிறோம், சில முறைகளை நம்புகிறோம், சில காரியங்களை செய்தால் என்னுடைய பிரச்சனைகள் மாறிவிடும் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். முக்காடை எடுத்து விடுங்கள், ஈசாக்கை போல தேவன் உங்களை நடத்துவார்.